ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, சந்திர கிரகணமானது மார்ச் 14ஆம் தேதி அன்று நிகழ இருக்கிறது. பொதுவாகவே சந்திர கிரகணம் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு பயத்தை பார்த்திங்கன்னா உண்டாக்குங்க. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கிரகங்களினான சேர்க்கை பார்த்திங்கன்னா நிறைய பார்த்திங்கன்னா பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாக காணப்படும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தின் போது எந்த மாதிரியான ஒரு விளைவுகளை பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறது. இவர்களுக்கு கடந்த சில காலங்களாக ஏற்பட்ட பிரச்சனைகளானது பார்த்தீங்கன்னா இப்போது இந்த சந்திர கிரகணத்தின் போது நீங்க போகிறதா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா புதுவிதமான பிரச்சனைகளானது ஏற்படுமா, இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்க. இந்த சந்திர கிரகணத்தினுடைய நேரங்கள் என்ன, அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த சந்திர கிரகணத்தின் போது எந்த மாதிரியான ஒரு பரிகாரங்களை நம்ம செய்யணும், என்ன விஷயங்களை பார்த்தீங்கன்னா செய்யக்கூடாது அப்படிங்கிறது குறித்தும் நம்ம டீட்டெயிலாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். சந்திர கிரகணமானது மார்ச் 14ஆம் தேதி அன்று நிகழ இருக்கின்றது. இந்த நாளில் ஹோலியும் பார்த்தீங்கன்னா கொண்டாடப்படுகின்றன. இந்த சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு நிகழப்போகுது, அதேபோல் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மேசராசிக்காரர்கள் எப்படி கவனமாக இருக்க வேண்டும், இவர்களுக்கு எந்த மாதிரியான விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கஷ்டங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறது குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் ஒளிபரப்பாகும் அப்படின்னா, காலை 9:27 மணிக்கு தொடங்கி பிற்பகல் பார்த்தீங்கன்னா 3:57 வரை பார்த்தீங்கன்னா நடக்க இருக்குங்க. இந்த சந்திர கிரகணத்தினால மேசராசியை சேர்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சற்று சவாலானதாக இருக்குங்க. உங்களுடைய மன அழுத்தங்களானது அதிகரிக்கும். அதே சமயம் நிதி நிலையில் ஏற்ற இறக்கங்கள் சந்திக்க வாய்ப்புகளானது உள்ளது. எந்த ஒரு முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய விஷயத்திலுமே கவனத்தை செலுத்த வேண்டும். முடிந்தால் ஒத்தி போடுவது நல்லதுங்க. புதிய வேலையை தொடங்க வேண்டாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புதிய செயல்களையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் துவங்க வேண்டாம். அப்படியே பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயங்களையே பார்த்தீங்கன்னா மேற்கொள்வது தான் நல்லது. அதாவது இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஏதாவது சின்னதாக ஒரு தொழில் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது செய்ய வேண்டாம். அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாதகமாக இருக்காது, பாதகமாக அமைஞ்சிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இந்த நேரத்தில் செய்து கொள்ள வேண்டாம். எண்ணிய காரியங்களை திறமையாக செய்து முடிப்பீர்கள். பணவரவானது உங்களுக்கு இருக்கும். எதிர்பார்த்த இடமாற்றங்களானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. பயணங்களானது செல்ல வேண்டியும் இருக்கும். சில முக்கியமான முயற்சிகள் அதிக உழைப்பினுடைய பெயரிலே செய்ய வேண்டியும் இருக்குங்க. சொத்துக்கள் மீது கவனங்கள் தேவை. தொழில் வியாபாரம் செய்பவர்கள் தங்களது திறமையை வெளிப்படுத்தி வியாபாரம் செய்ய வேண்டியதாகவும் இருக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஆர்டர்களானது வந்து சேருங்க. பழைய பாக்கிகளினுடைய வசூல் தாமதமாக இருந்தாலுமே பணமானது வந்து சேரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளானது கிடைக்கலாம். வேலை தொடர்பாக வெளியூரில் தங்க நேரிடலாம். குடும்பத்தில் இருப்பவர்கள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களானது உங்களுக்கு தாமதப்படும். ராசிக்கு 12இல் சுக்கிரன் சஞ்சாரங்கள் இருப்பதனால் வாழ்க்கை துணைக்காக செலவுகள் செய்ய வேண்டியும் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையில் அன்பானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. சிற்றின்ப செலவுகளானது கூடும். அக்கம் பக்கத்தினரிடம் கவனமாக பேசுவதும் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது. பெண்களுக்கு சில முக்கியமான காரியங்களை கூடுதலாக கவனம் செலுத்துவதன் மூலமும் அதிக உழைப்பினாலும் செய்து முடிப்பீர்கள். வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடும். கலைத்துறையினருக்கு காரணம் இல்லாமல் மனதில் தைரியங்களானது குறையும். பணவரவுக்கு குறைவுகள் ஏற்படாது. உங்களுடைய தன்னம்பிக்கையானது உயரும். வாழ்க்கையில் முன்னேற வேகங்கள் காட்டுவது நல்லது. மனக்குழப்பங்களானது நீங்குங்க. தீவிர உழைப்பும் அதிக முயற்சிகளுடன் காரியங்களில் நீங்கள் ஈடுபடுவீர்கள். மனம் மகிழக்கூடிய சம்பவங்களானது பார்த்தீங்கன்னா நடக்குங்க. அரசியல் துறையினருக்கு மனக்கவலைகளானது இப்பொழுது குறையும். எல்லா வகையிலும் சாதகமான பலன்களானது கிடைக்க பெறுவீர்கள். திடீர் செலவுகளானது உங்களுக்கு உண்டாகலாம். திட்டமிட்டபடி செல்ல முடியாமல் பயணத்தில் தடங்கல்களானது ஏற்படலாங்க. எந்த ஒரு காரியத்தையுமே நீங்கள் யோசித்து செய்வது நன்மையை கொடுக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமடைய கூடுதல் நேரங்களை ஒதுக்கி படிப்பது நல்லது. கல்வி தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை, சுப காரியங்களானது பார்த்தீங்கன்னா நடைபெறக்கூடிய வாய்ப்புகள். பொருளாதார உயர்வுகள், கடன்கள் குறையக்கூடிய அமைப்புகளானது உண்டாகுங்க. தேவையற்ற வம்பு வழக்குகள், மறைமுக எதிர்ப்புகள் ஏற்படும் என்பதனால் எதிலுமே நிதானங்களானது உங்களுக்கு தேவை. பொருளாதார நிலைகளானது மிக சிறப்பாகவே அமையும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு லாபங்களும் அபிவிருத்தியும் பெருகும். கணவன்
சிலருக்கிடையே ஒற்றுமைகளானது வந்து பார்த்தீங்கன்னா பலப்படும். பிரிந்து சென்ற உறவினர்களும் தேடி வந்து நட்பு கரம் நீட்டுவார்கள். உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறையை எடுத்துக்கொள்வது நல்லது. கை கால் மூட்டுகளில் வலி, எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளானது உங்களுக்கு உண்டாகலாங்க. மருத்துவ செலவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். தம்பதிகளிடையே உண்டாகக்கூடிய கருத்து வேறுபாடுகளால் குடும்பத்தினுடைய ஒற்றுமையானது குறையும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும். நண்பர்கள் உறவினர்களிடையும் பகைமைகளானது உண்டாகலாம். முடிந்தவரை பிறருடைய விஷயங்களில் தலையிடாமல் தவிர்த்து விடுவது நல்லது. மேலுமே மேசராசிக்காரர்களுக்கு அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்களானது அனுகூலமாக வந்து முடியுங்க. தந்தை வழி உறவுகளால் ஆதாயங்களும் உண்டாகும். பணவரவானது கணிசமாகவே உங்களுக்கு உயரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகங்களும் நிலவும். உறவினர்களுடைய வருகையும் அதனால மகிழ்ச்சியும் உண்டாகுங்க. உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியங்களானது அனுகூலமாகும். சிலருக்கு வீடு மனை வாங்கக்கூடிய யோகங்களும் உண்டாகுங்க. புதிய முயற்சிகளில் வெற்றியானது கிடைக்கும். எதிரிகளினுடைய தொல்லைகள் இல்லாமல் போகுங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு மனைவி, மகள் உள்ளிட்ட குடும்ப பெண்கள் பக்கபலமாகவே வந்து இருப்பார்கள். ஆனால் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியிலேயே விலை உயர்ந்த நகை மற்றும் பொருட்களை இரவல் தரவும் வாங்கவும் வேண்டாம். வீட்டில் பொருட்கள் களவு போகக்கூடும் என்பதனால் எச்சரிக்கையாக இருக்கவும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. உடல் ஆரோக்கியங்களானது உங்களுக்கு மேம்படும். அலுவலகத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றமான சூழ்நிலையே காணப்படுகிறது. எதிர்பார்த்த சலுகைகளானது உங்களுக்கு கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகளில் ஒத்துழைப்பு தருவார்கள். உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே ஏற்றுக்கொள்ளப்படும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வுகள் கிடைப்பதில் இருந்த தடைகளானது விலகுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றங்களானது ஏற்படும். விற்பனையும் லாபங்களும் எதிர்பார்த்தபடியே இருக்குங்க. அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் எளிதாகவே வந்து முடியும். வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் இப்பொழுது நீங்கள் ஈடுபடலாம். மேலுமே தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்களானது வரும். தேவையான சரக்குகள் கையிருப்பில் இருக்கும். புது நபர்கள் கூறக்கூடிய வியாபாரங்கள் தொடர்பான விஷயங்களில் முடிவுகள் எடுக்கும்போது கவனமாக இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் அல்லது புதிய பொறுப்புகளானது கிடைக்குங்க. உங்களது பணியினுடைய திறமையினால மேலதிகாரிகளில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்தி அடைவார்கள். அதேபோல் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கோபமாக பேசக்கூடிய சூழ்நிலைகளானது ஏற்படும். கவனமாக இருப்பது நல்லது. மனைவி, குழந்தைகளினுடைய உடல் நலத்தில் கவனங்களானது தேவை. சிலருக்கு இடமாற்றங்களானது உண்டாகலாம். வாகனங்களில் செல்லும் போது கவனங்கள் தேவை. வயிறு தொடர்பான நோய்களானது வந்து நீங்கும். பெண்களுக்கு சதா எதையாவது வந்து பார்த்தீங்கன்னா யோசித்து கொண்டே வந்து இருப்பீர்கள். எந்த காரியத்திலும் முடிவுகள் எடுக்கும் முன்பு தீர ஆலோசிப்பது நல்லது. அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா கலைத்துறையினர்களுக்கு எதிர்பாராத செலவுகளானது உண்டாகுங்க. காரிய தாமதங்களானது உங்களுக்கு ஏற்படும். வீண் கவலைகளானது இருக்கும். ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் முன்பு நன்றாக ஆலோசனையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நடத்தணுங்க. அரசியலில் உள்ளவர்களுக்கு மற்றவர்களால் கஷ்டங்களும் ஏற்படும். இந்த சந்திர கிரகணத்தின் போது அடுத்தவர்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடமையை பொறுப்பேற்காமல் இருப்பது நல்லது. எந்த ஒரு காரியமாக இருந்தாலுமே அது மந்தமாக நடக்குங்க. மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய எண்ணங்களானது அதிகரிக்கும். பாடங்களை படிக்கும்போது மனதை ஒருமுகப்படுத்தி படிப்பது நல்லது. இந்த ஒரு காலகட்டத்தில் உறவினர்களுடைய வகையில் தவிர்க்க முடியாத சுப செலவுகளை சுமக்க நேரிடுங்க. முக்கியமான பயணமும் முக்கிய பிரமுகர்களினுடைய சந்திப்புகளும் உங்களுக்கு உண்டாகும். அது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்ல ஒரு அஸ்திவாரமாகவும் இருக்குங்க. சிலர் கூட்டு முயற்சிகளில் வந்து பார்த்தீங்கன்னா லாபத்தை தேடலாம். சிலர் குடும்பத்தினரோட வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு சேர்ந்து தொழில் செய்து லாபத்தையும் பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியங்களானது நன்றாகவே வந்து இருக்கும். தொழில், வேலை, உத்தியோகம் ஆகியவற்றில் வெற்றிகளானது வந்து பார்த்தீங்கன்னா அடையலாங்க. சேமிப்பும் நீங்கள் அடையலாம். உங்களுடைய உழைப்பும் நம்பிக்கையும் உங்களுக்கு முழுமையான பலனையும் திருப்தியையும் கொடுக்கும். எதிர்ப்பும் இடையூறும் ஒருபுறம் இருந்தாலுமே உங்களுடைய தன்னம்பிக்கையாலும் தைரியத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவற்றை போராடி எதிர்த்து நின்று வெற்றி கொள்வீர். இந்த காலகட்டத்தில் கடமைகளை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றுவீர்கள். பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் இருக்காது என்றாலுமே வைத்திய செலவும் அல்லது வீண்வெறை செலவுகளும் தவிர்க்க முடியாததாக இருக்கும். அதனால் சில சமயங்களானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரத்தைகளும் ஏற்படலாம். மனதில் ஆறுதலும் நம்பிக்கையும் உண்டாகும். தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் பிரச்சனைகளானது இருக்காது. மேலும் பரிகாரமாக வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வணங்கி வர உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளானது வந்து பார்த்தீங்கன்னா குறையுங்க. மனதில் அமைதியும் உண்டாகும்.
இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் இது போன்ற ஒரு புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.